இப்பதாங்க இந்த 2 முடியுது. அப்பாடா! அடுத்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க. நம்ம அதுக்குள்ள என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளேயே, இந்த வெயிலு போட்டு பாடா படுத்துதுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காலையிலே கிளையண்ட் ஏரியால வந்து உட்காந்துட்டேன் வெளிய. உள்ள உட்கார்ந்தா தான் ரொம்ப கிளம்சியா இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் வெளிய உட்கார்ந்திருந்தேன் காரிடார்ல. ஆனா இந்த வெயில நான் அப்பயும் சும்மா விடல. பாருங்க எப்படி வேகுதுன்ட்டு. என்னால சத்தியமா முடியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ரொம்ப வேத்தாலே நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் டவுன் ஆயிருதுங்க. கிளையண்ட்ட பார்க்கவே முடியல. ஸோ பார்த்தேன். மூஞ்செல்லாம் தொடச்சிட்டு நான் கிளம்பிட்டேன் ஃப்ரெண்டோட. ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு அப்புறம் வந்து கால்ஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு. அவரும் சரின்ட்டாரு. ஸோ இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கான கால்ஸ் ஈரோடு தாங்க. ஸோ எனக்கு ஈரோடு லோக்கல். ஸோ லோக்கல்ல இருந்துச்சு அப்படின்னா நான் பெருசா லஞ்ச் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா வீட்டுக்கு போய் சாப்பிட்டுருவேன். ஸோ பக்கத்துல வந்து ஒரு நமக்கு பிடிச்ச ஒரு கடை இருக்குங்க. அந்த கடை தான் நமக்கு இந்த மாதிரி சம்மர் ஏரியால எனக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டு. நானும் பாத்தீங்கன்னா என்னோட காலேஜ் டேஸ்ல இருந்து அந்த கடைக்கு போயிட்டு இருக்கேன். ஆனா இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டை வந்து அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு சக்சஸ் ஸ்டோரி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஸோ வருடங்கள் எவ்வளோ போனாலும் அவங்க தரத்தையும் அவங்களோட இதையும் உயர்த்தி தான் வச்சிருக்காங்க. அதுல இருந்து அவங்க கீழே வரல. ஆனா பிரைஸ் கொஞ்சம் அதிகம் தாங்க. நான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் குடிக்கும்போது அதோட ஒரு கப்போட விலை வந்து வெறும் 20 ரூபாய் தான். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அதோட ஒரு விலை வந்து 40 ரூபாய் பண்ணிட்டாங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு. நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாதாம் பால் ஷாப் இருக்குங்க. இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கோம். ஸோ வெயிலுக்கு அதை கொஞ்சம் குடிச்சா நமக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. ஸோ ஏரியா கிட்ட வந்துட்டோம். இதான் பாருங்க, பாம்பே பாதாம் பால்னு இருக்கும். உண்மையாலுமே இது சூப்பர் பிளேஸுங்க. நான் ஒரு பிஸ்தா மில்க் சொல்லியிருந்தேன். ஃப்ரெண்டு சாக்லேட் மில்க் சொல்லியிருந்தாரு. அண்ணாவும் நல்லா கலக்கி கொடுத்துட்டாரு. நான் சின்ன வயசுல எப்படி டேஸ்டா இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குங்க. உண்மையாலுமே இது வந்து நல்ல ஒரு ஆகாரம் இந்த வெயில் காலத்துல. என்னடா எப்ப பார்த்தாலும் கூலிங்கா குடிச்சிட்டு இருக்கேன், அது பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஒர்க் ப்ரெஷர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடக்கவும் பிடிக்கும். நமக்கான பிடிச்ச விஷயங்கள் சின்ன சின்னதை நம்ம பண்ணும்போது தான் அதுல இருந்து நான் அதெல்லாம் மறக்கறேங்க. உண்மையாலுமே எனக்கு இது கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. ஸோ அப்படியே பார்த்துட்டு நான் அப்படியே கிளம்பிட்டேங்க. இன்னைக்கான டே நல்லபடியா போச்சு. கிளையண்ட்டையும் நல்லபடியா நான் பார்த்துட்டேன். நீங்களும் எல்லாரும் ஹாப்பியா இருங்க. பாய். இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.